ஒரு சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் தென்னந்தோடப்பத்தை அந்த கிளாஸ் வாலில் வச்சு தட்டினா அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு என்னதான் மரியாதை? அப்புறம் அங்கே விஜய் பார்வதி பண்ணது தப்பு தானே. அதை வியானா அது எப்படி நீங்கள் அந்த தொடப்பத்தை அந்த வாலில் வச்சு இப்படி பண்ண முடியும்னு கேட்டால் அதுக்கு விஜய் பார்வதி அது நீங்கள் வேலை சொல்லிட்டீங்களோ அது எங்கள் இஷ்டம், நாங்கள் எப்படி வேணால் செய்வோம். அது கையில் தட்டி காமிச்சாங்க, தரையில் தட்டி காமிச்சாங்க, திருப்பிக்கு அந்த கிளாஸ் வாலில் தட்டி காமிச்சாங்க. அதாச்சும் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டாங்க, திருப்பி அதை தப்பாக ரிப்பீட் பண்ணாங்க பாருங்கள், செம காண்டாயிடுச்சு. அது எப்படி ஒரு சூப்பர் டீலக்ஸ் ரூமில் அது எப்படி நீங்கள் தட்ட முடியும்? சூப்பர் டீலக்ஸ்ன்ட்டு இல்லை, இப்போ ஏதாவது ஒரு வீட்டுக்கு நீங்கள் போய் இந்த தொடப்பத்தில் நீங்கள் பெருகினாலும் அது எப்படி நீங்கள் வாலில் எப்படி நீங்கள் தட்டலாம்? அந்த இதை நான் கேட்குறேன். இதுவே பார்வதி கீழே தரையில் தட்டியிருந்தா கூட ஓகே ஃபைன். அது எப்படி அதுவும் அந்த வால் பார்த்திங்கன்னா கிளாஸ் வால், அது எந்த வாலில் தட்டியிருந்தாலும் தப்பு தான். அந்த சூப்பர் டீலக்ஸ் வாலை தட்டினது இன்னும் தப்பு. இந்த பிரச்சனையில் சண்டை இந்த மாதிரி நான் சூப்பர் டீலக்ஸ் இதில் நான் ஒர்க்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வெளில வந்துட்டாங்க. இதில் சுபிக்ஷா பாவம் அவங்க அவங்க மேலே தப்பு இல்லைனா கூட பார்வதியை போய் கன்வின்ஸ் பண்ணி சரி ஓகே பண்ணலான்னு போயிருக்காங்க. அதுக்கு பார்வதி ஓவராக பேசி மன்னிப்போம்னு சொல்லிட்டு திருப்பி ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை இது பண்ணிட்டு அப்புறம் பார்வதி, கலை, அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்கள பேச வச்சுட்டு பார்வதி அவங்ககிட்ட அப்படியே ஓவராக சீன் போட்டுச்சு பாருங்கள். செம்ம காண்டாயிடுச்சு பார்த்துட்டு. அந்த பொண்ணுக்கு அங்கே எப்படி இருக்கும்? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த செவுத்தில் அந்த தொடப்பத்தை வச்சு தட்டினது தான். அங்கே பார்வதி தப்பு பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ பார்வதி தான் அங்கே தப்பு. இதை விஜய் சார் சொல்லணும். பார்க்கலாம் அப்போயாச்சும் பார்வதி அதை ஒத்துக்கிறாங்களா இல்லையான்ட்டு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.